அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டெட்டு சர்டிஃபிகேட் எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிகிறது மொபைல் மூலயமாவே நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போய் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இது tnvelaipu.gov.in அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மாதிரி நீங்கள் அடிக்கணும். ரெண்டு விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று 2 கார்டு வச்சுருப்பீங்க. ஒன்று என்னென்னா, ஒரு சிலருக்கு ரெண்டுமே ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி, அதாவது பிஜியும் பிஎடும் பதிகிறதுக்கு ஒரு கார்டு வரும். அது இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்றால. அடுத்து பிஎஸ்சி பிஎட் பதிகிறது அந்த மாவட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு அது பிஎஸ்சி பிஎடுக்கு ஒரு கார்டு, மொத்தம் 2 கார்டு நீங்கள் பதியணும். இப்போ ஒரு சில இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இப்போ சிவகங்கை, அதே மாதிரி விருதுநகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படின்னா, அங்கே அவங்க பிஎஸ்சி பிஎடை பதிஞ்சுக்கிறணும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் கொண்டு மதுரையில் இது பதியணும். எதுனா பிஜி வித் பிஎட். ஸோ இது மாதிரி தான் பதிஞ்சிருப்பீங்க. அப்போ அந்த ரெண்டுலேயுமே நீங்கள் டெட்டை ஆட் பண்ணிக்கிறலாம் உங்கள் குவாலிஃபிகேஷனை. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றது இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி உங்கள் கார்டு நம்பர் எப்படி போடணும் அப்படின்னு அதிலே போட்டிருக்கு. 1996 அந்த கார்டு நம்பரில் உங்களுக்கு போட்டிருக்கும்ல, அது மாதிரி அந்த கார்டு நம்பரை நீங்கள் போட்டுடலாம். அது இந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து இதில் 1996 M00216 அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சிலதில் பழையதாக இருந்துச்சுன்னா சிஹெச்பி அந்த 1998 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, டேட்டுனா இப்போ எனக்கு இப்போ 20/1/1996 அப்படி இருக்குன்னா 20/20 01 1996னா 1996 அந்த மாதிரி அடித்து அந்த ஊடலை ஸ்லாஷ்லாம் போட்டிருக்கு இல்லையா, இந்த கடைசியில் பாருங்கள் தெரியும், கிளிக் இயருக்கு மேலே இருக்குது பாருங்கள். அப்போ அதில் நீங்கள் அந்த மாதிரி டேட்டு மந்த்து இயர்லாம் ஸ்லாஷ் போட்டு அடிச்சுட்டு அதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டாக இருக்கும். அது இங்கே கொண்டு எல்லாமே அடிக்கணும். இந்த மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், உங்களை நல்லா பெருசாக காட்டுறேன். இந்த இருக்குது. இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டும் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் போகிறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ போயிடுறேன். சரி, திருப்பி போவோம். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு நேமு இதோட்ட எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் இந்த ஆட் குவாலிஃபிகேஷன் கீழே இருக்குது பாருங்கள், இந்தங்கன்னு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும், உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை பண்ணிடலாம். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்கும், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் நீங்கள் யூனிவர்சிட்டிலாம் ஒன்றும் அடிக்க வேணாம். இயர் ஆஃப் பாஸிங்னா எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அந்த இயரை போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அதை நீங்கள் போட்டுருவீங்க. செகண்ட் லாங்குவேஜ்லாம் நீங்கள் எழுத வேணாம். அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். இதில் டி அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு கீழே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு உட்காந்துரும். அடுத்து மேஜர் சப்ஜெக்டில் செலக்ட் ஒன்று சொல்லி உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்சிலரிலாம் வேணாம். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வேணால் போதும். கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு கிளாஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, அதனால். அடுத்தது இந்த ஸ்டாராக இருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் போட்டாகணும். சர்டிஃபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு டெட்டு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் அடிங்க. அப்புறம் அடுத்த கட்டத்துலலாம் வேண்டாம், ஒரு நம்பர் மட்டும்தானே இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அடித்தா போதும். அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் அடிச்சிருங்க. ஆன்சிலரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, அதை விட்டுருங்க. இப்போ ஆடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உட்காந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கடைசியாக சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும். கடைசியாக நீங்கள் போய் பார்த்து இப்போ நான் இதில்
நீங்கள் இந்த பக்கமே உங்களோட பேர் போட்டு இதெல்லாம் வரும். அதில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டினுடைய அந்த இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறனா கூட எடுத்துக்கலாம். அந்த இல்லைன்னா யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்து கூட பிரிண்ட் போட்டு தாங்கன்னு சொன்னால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இப்போ நான் அதில் வந்து எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் நான் வந்து என்னோடய இதில் நான் டிஇடி எனக்கு இல்லைன்றனால நான் எக்ஸிட் கொடுத்து வந்துடுறேன். நீங்களாக இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தும் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வேறு எது வருது. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, டிப்ளமோ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இது. அதில் வந்து நீங்கள் தேவையில்லை. உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் வராது. அதனால் இதிலேயே நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு இதிலே வச்சு குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலே வச்சு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், உங்களுடைய பழைய இதுக்கு வந்துடும். கடைசி அந்த பக்கம் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு உங்களுக்கு அந்த இது உங்களுடைய இதே வந்துடும். ஸோ இதுதான். இப்போ நான் வந்து கொடுக்க முடியாது. இப்போ உங்கள் சர்டிஃபிகேட்டை உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய இதுக்கு கொடுங்க. உங்களுடைய ஐடியையும் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியையும் அதே போல் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி வேணால் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நான் பண்ணி வேணால் நான் வந்து உடனே உங்களுக்கு அதை ரீசெண்ட் பண்ணிடுறேன். உங்கள் மெயிலே ஒன்றும் தப்பில்லை. என்னை நம்பி கொடுத்தா கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் வந்து 2 கார்டு இருக்கும், 2லேயும் நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கோங்க. அதே நல்லது. இதில் வந்து என்னென்னா சிலர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து நீங்கள் வெளியில் வந்து ப்ரௌசிங் சென்டரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வரணும். புரியுதா? அது மாதிரி வந்தால் தான் நீங்கள் அதை வந்து செய்ய முடியும். புரிஞ்சுக்கிறணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இதில். அதனால் அவங்க அந்த மாதிரி தோண்டிக்கிறணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோதான். இது வந்து நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்னைக்கு பதிஞ்சோம் அப்படின்றத கட்டாயம் கணக்கில் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து விரைந்து செயல்பட்டு நீங்கள் வந்து இதை வந்து எல்லோரும் பதிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் கட்டாயமாக வந்து வேகமாக பதிகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மொபைல்லேருந்தே பண்ணலாம். அழகாக பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேகமாக வந்து 15 மணி நிறைவே பெறுவீங்கன்னு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.